தமிழ் நெஞ்சங்களுக்கு நல்வணக்கம். இது தமிழ் இன்ஃபோபீடியா. ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் ட்ரேடிங், இன்ட்ராடே, F&O இதெல்லாம் பார்த்தாலே பயங்கர குழப்பமாக இருக்கா, பயமாக இருக்கா? எல்லாருக்குமே ஷேர் ட்ரேடிங்னாலே ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். இது நிறைய பேர் நினைக்கிறாங்க இது வந்து ரொம்ப டீப் நாலேஜ் லேர்னிங் கர்வ்லாம் இருக்குது, ஸோ இதெல்லாம் நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு சிலருக்கு வந்து அந்த ஆப்புக்குள்ளே போய் அந்த கேண்டில் பார் சார்ட்டை பார்த்தாலே அப்படி கொலை நடுங்கும். என்னடா இது எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஒரு சிம்பிள் பிளாட்ஃபார்மே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த ஆப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளாக நீங்கள், உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஈஸி டு யூஸ் ஒரு ஆப் வேணுமா, அதே சமயம் நிஜமாகவே ஜீரோ ப்ரோக்கரேஜ், ஜீரோ ஏஎம்சி, ஜீரோ ஜிஎஸ்டி, இந்த மாதிரி எல்லா சார்ஜஸ் ஜீரோவாக வேணுமா, லைஃப் டைம் ஜீரோ வேணுமா? ஸோ உங்களுக்கு உண்டான ஒரு ஆப் தான் வந்து ஷூன்யா பை ஃபின்வேசியா. ஸோ என்னடா 000ன்றீங்களே, ஆமாங்க, ஆப்போட பேரே வந்து ஜீரோ தான். ஆக்சுவலாக வந்து ஷூன்யா அப்படின்னா ஜீரோன்னு அர்த்தம். எந்த ஒரு சார்ஜஸுமே இல்லாமல் இந்த ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராடே, F&O, ETF, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி எந்த வகையான டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். எந்த வகையான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், அடிஷ்னல் சார்ஜஸ், அப்ஃப்ரண்ட் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. இந்த ஷூன்யா ஆப் தான் வந்து இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஆப்பில் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, இந்த ஆப்போட பேக்ரவுண்ட் என்ன, எந்த கம்பெனி இந்த ஆப் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் எப்படி லாகின் பண்ணுறது, ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி இதை யூஸ் பண்ணுறது, எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சூப்பர் டூப்பர் யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட பேக்ரவுண்டை நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம ஹார்ட் ஏர்ன் மணியை வந்து இவங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இவங்க பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது எப்படிப்பட்ட கம்பெனி, என்ன மாதிரியான கம்பெனி, என்ன மாதிரியான எக்ஸ்பர்டீஸ் இருக்குது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. ஸோ இதுதான் அந்த கம்பெனியை பற்றின இன்ஃபர்மேஷன். ஷூன்யா வந்து இந்தியாவுடைய ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஃபின்டெக் கம்பெனி. இந்த ஃபின்டெக் கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் ஸ்ட்ரீட் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ வால் ஸ்ட்ரீட்னா என்ன, எப்படி மும்பையில் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், அதே மாதிரி யூஎஸில் வால் ஸ்ட்ரீட் ரொம்ப ஃபேமஸ். வால் ஸ்ட்ரீட்டில் தான் எல்லா ஃபைனான்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸும் இருக்குது. ஸோ வால் ஸ்ட்ரீட் ப்ரொஃபஷனல் அப்படின்னாலே வந்து ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வால் ஸ்ட்ரீட் ப்ரொஃபஷனல்ஸால் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி, டெக்னாலஜி கம்பெனி, ஃபின்டெக் கம்பெனி தான் வந்து ஷூன்யா. 2009 வந்து இவங்க இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா வந்து யூஎஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து செபியில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க 2011. அப்படியே படிப்படியாக வளர்ந்து வந்து இப்போ வந்து ஷூன்யா ஆப்பை வந்து இவங்க 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டிவ்லி நம்ம மார்க்கெட்டில் வந்து ஒரு நியூவர் ஆப்பு, கொஞ்சம் புது ஆப் தான். ஸோ புதுசாக ஒரு ப்ராடக்ட் வருதுனாலே அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராடக்ட்டில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இவங்க சால்வ் பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து ஷூன்யாலையும் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இவங்க எங்கெல்லாம் ரிஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இது அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், கமாடிட்டி மார்க்கெட்டு, இது எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ரிஜிஸ்டர்ட் மெம்பர். அது போக ஆர்பிஐயில் இவங்க ஒரு ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி, செபி ரிஜிஸ்டர்ட், அது போக யூஎஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து அங்கேயும் இவங்க ஒரு மெம்பர். ஸோ நம்ம செபி மாதிரியே வந்து யூஎஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் கமிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு மார்க்கெட் ரெகுலேட்டர். ஸோ அங்கேயே இவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்தே இவங்களோட கிரெடிபிலிட்டி என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து ரொம்ப ஈஸி டு யூஸ் ஆப். இதில் வந்து பயங்கர காம்ப்ளிகேஷனே எதுவுமே கிடையாது. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நமக்கு வந்து இன்னும் சீக்கிரமே அந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் வந்து ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணலாம், கரன்சி ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்ட், இது எல்லாமே பண்ணலாம். இந்த எக்ஸ்சேஞ்ச் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி NSE, BSE, MCX, NCDEX, ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஸோ ஓப்பன் த அக்கௌண்ட்னு கொடுத்துட்டு இங்கே வந்து உங்கள் இமெயில், மொபைல் கொடுத்து ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு மொபைலுக்கும் ரெண்டு தனித்தனி ஓடிபி வரும். ஸோ அதை என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேன் கார்டு, இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் அவங்களே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆப் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணால் போதும். அக்ரிமெண்ட்டும் ஆன்லைனில் நீங்கள் சைன் பண்ணால் போதும். நீங்கள் சைன் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் பண்ணணும். ஆன்லைனில் சைன் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அவங்களும் சைன் பண்ணி உங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துட்றாங்க. ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பேரண்ட், ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ட். வித்தின் 15 மினிட்ஸில் நான் என்னோட அக்கௌண்ட் வந்து ஷூன்யாவில் ஓப்பன் பண்ணிட்டேன். என்ன எதுக்கு எடுத்தாலும் ஜீரோ அப்ஃப்ரண்ட் சார்ஜ், ஜீரோ பிளாட்ஃபார்ம் சார்ஜ், ஜீரோ ஆட்டோ ஸ்குவாட் ஆஃப் சார்ஜ், ஜீரோ கிளியரிங் சார்ஜ், ஜீரோ ப்ரோக்கரேஜ், ஜீரோ ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஓகே, நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவங்களே அவங்களோட ப்ரைஸிங் இங்கே கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கமிஷன் ஃப்ரீயாக இருந்தாலும், ப்ரோக்கரேஜ் ஃப்ரீயாக இருந்தாலும் ஒரு சில சார்ஜஸ் வந்து எப்போவுமே அப்ளிகபிளாக இருக்கும். நீங்கள் எனி பாப்புலர் பிளாட்ஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சில சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக அப்ளிகபிளாக தான் இருக்கும். ஸோ அவங்க அதை பற்றி டீட்டெயிலாக இந்த பேஜில், ப்ரைஸிங் பேஜில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது போக ப்ரோக்கரேஜ் கேல்குலேட்டரே கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி பார்ப்போம்.
ஸோ ஈக்விட்டியில் இப்போ நம்ம இன்ட்ராடே ஒன்று பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், பை ப்ரைஸ் வந்து 100 rupees, செல் ப்ரைஸ் வந்து 110 rupees, குவான்டிட்டி ஒரு 100 குவான்டிட்டி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கால்குலேட் கொடுத்தீங்கன்னா டோட்டல் டர்ன் ஓவர் வந்து 21,000 ரூபா. ஸோ இதில் வந்து எஸ்டிடி மட்டும்தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க 2.75, அதில் வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் 0.72, ஜிஎஸ்டி 0.13, செபி ஃபீஸ் வந்து 0.02, இதெல்லாம் வந்து பைசா. ஓகே, ஸோ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 21,000க்கு டோட்டல் காஸ்ட் வந்து 3 ரூபா 62 பைசா. அதில் வந்து பாயிண்ட்ஸ் டு பிரேக் ஈவன் வந்து 0.04 தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு டீட்டெயில்டு கேல்குலேஷன் வந்து அவங்களோட ப்ரைசிங் பேஜில் கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா என்ன அதர் சார்ஜஸ்லாம் இருக்குது அதெல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப டீட்டெயிலாக. ஈக்விட்டினா என்ன, கமாடிட்டிஸில் எவ்வளோ சார்ஜ், டிமேட்டில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் 20 rupees per transaction தான் டிமேட்டுக்கே சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான். நீங்கள் பாப்புலர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் எது யூஸ் பண்ணியிருந்தாலுமே அங்கே வந்து 20 rupees per instruction வந்து டிமேட்டுக்கு அப்ளிகபிள். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அது போக கவர்மெண்ட் சார்ஜஸ்னால் என்ன, ஸ்டாம்ப் டியூட்டினா என்ன, எல்லாத்தையுமே ரொம்ப க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்த டிஸ்கிரிப்பன்சியுமே அவங்க கிட்ட இல்லை. அது வந்து வெரிஃபைடு இன்ஃபர்மேஷன். ஸோ ரொம்ப ஈஸியான ஆப்பு, ரொம்ப சீப்பான டிரான்சாக்ஷன். சரி, பேசிக்கிட்டே இருக்கியே ஆப்பை முதல்ல காட்டுடா அப்படின்னு நீங்கள் சொன்னது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் அந்த ஆப்பு. நீங்கள் லாகின் பண்ணணும், உங்கள் டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இதிலேயே வந்து உங்கள் மார்ஜின், ஆர்டர், பொசிஷன், ஹோல்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்லேயே கொடுத்துட்றாங்க. இந்த லெஃப்ட் சைட் பெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டாக்குமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பிஎஸ்சி, இது வந்து பை, செல்லு, அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருக்க டெப்த்து, கிராஃப், இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டிசிஎஸ் பற்றி இன்டெப்த் இன்ஃபர்மேஷன் பார்க்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டெப்த்தை கிளிக் பண்ணால் போதும். ஸோ அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த பெயினில் வந்து வந்துடுது. ஸோ எவ்வளோ ப்ரீவியஸ் க்ளோஸ், எவ்வளவு ப்ரீவியஸ் ஓப்பன், எவ்வளோ வால்யூம் போயிருக்கு, எல்லாமே வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணிடுறாங்க. ஸோ அதுலேயுமே இந்த சார்ட் வந்து பிவட் லெவல் சார்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். S3 to R3ங்கிறது ஷேர் ப்ரைஸ் ட்ராவல் ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்செல்லாம் இங்கே கொடுத்துருக்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே பிஎஸ்சி இல்லை என்எஸ்சி அப்படின்னா இங்கே டாகிள் பண்ணால் போதும், ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே எல்லாமே சேஞ்ச் ஆகிடுது. ஓகே, 1 week ஹைலோ, 2 weeks ஹைலோ, 1 month, 3 month, 52 weeks, இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இது மட்டும் பார்த்தா போதுமா, அந்த சார்ட்டை பார்க்க வேண்டாமா, அந்த சார்ட்டை பார்த்தா தானப்பா நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு வச்சிங்களா. சார்ட் இங்கேயே இருக்குது, நீங்கள் இங்கே போயும் சார்ட் போகலாம். ஸோ இங்கேருந்து நீங்கள் சார்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சார்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து அந்த சார்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சார்ட் கேண்டில் பாரை வந்து பார்த்தா தான் நிறைய பேருக்கு திருப்தியாக இருக்கும், ஷேர் வாங்குறதுக்கு, வைக்கிறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இது வந்து இந்த ரியல் டைம் சார்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கேயே உங்களுக்கு பை அண்ட் செல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ எங்கே வேணால் நீங்கள் பை அண்ட் செல் கொடுத்துக்கலாம், இங்கேயும் கொடுக்கலாம், இங்கேயும் கொடுக்கலாம். இது வந்து உங்களுடைய இந்த பெயின் எதுக்கு அப்படின்னா உங்களுடைய வந்து ஃபேவரட் ஸ்டாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக நான் இங்கே ஸ்டாக்கு, அப்புறம் வந்து ETF போட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பை கொடுக்கலாம். நீங்கள் பை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கேஷ் அண்ட் கேரியா, MISஆ, COவா, BOவா எல்லாமே இங்கே வந்து டீட்டெயிலாக இங்கே வந்துடுது. ஸோ இது இங்கே வந்து நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரே இடத்துல கொடுக்கலாம். அதையும் பிஎஸ்சி, என்எஸ்சி எதில் வேணால் வாங்கிக்கலாம். ரொம்ப கன்வீனியன்ட். இது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு ஒரு பாப்பப்லேயே வந்து எல்லாமே முடிஞ்சிருது. சரி, பை இல்லை நான் செல் பண்ண போகிறேன் அப்படின்னா டக்குன்னு செல் மாற்றிக்கலாம். ஸோ இங்கேருந்துமே நீங்கள் டெப்த்து பார்த்துக்கலாம். ஜிடிடி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்தே ஜிடிடி கிரியேட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ கன்வீனியன்ட் இல்லை, ஜிடிடி டக்குன்னு கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம நார்மல் இல்லை ஜிடிடி எதில் வேணால் நீங்கள் டாகிள் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஆப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த ஈஸி டு யூஸ் கன்வீனியன்ஸ் தான். எதாக இருந்தாலும் நீங்கள் டக்குன்னு ஒரே ஒரு டயலாக் பாக்ஸ், அங்கேருந்தே நீங்கள் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக எல்லா லீடிங் ஆப்பில் இருக்கிற ஃபீச்சர்ஸுமே வந்து இங்கே இருக்குது. ஆனால் வெரி ஈஸி டு யூஸ், வெரி அன்காம்ப்ளிகேட்டட். ஓகே நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. சார், நான் வந்து ஷேர்லலாம் ரொம்ப ட்ரேட் பண்ணுறதில்ல, நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. ஸோ இதுதான் உங்கள் போர்ட்டல். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை வந்து உங்களுடைய டேஷ்போர்டு, MF டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் டேஷ்போர்டு நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ கரண்ட் வேல்யூ எவ்வளவு, நெட் கெயின் லாஸ் எவ்வளவு, என்ன பீரியடில் வந்து அனாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ உங்களுடைய வந்து ஹோல்டிங்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா அது எந்தெந்த ஹோல்டிங்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி இருந்திருக்கு, 1 year எவ்வளவு, 2 year எவ்வளவு, இது எல்லாமே வந்து நீங்கள் இங்கே டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிக்கலாம். அது போக ஃபண்டு செலக்ட் பண்ணுற இடமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ROI கிங்ஸ் மட்டும் கொடுத்து பாருங்களேன், என்னென்ன ஃபண்டு வந்து சூப்பர் பெர்ஃபார்மிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே 1 year ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 23%. ஸோ இதெல்லாம் தான் வந்து ROI கிங்ஸில் வரும். இல்லை எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ்ட் ஃபண்டு தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேலன்ஸ் ஃபண்டு கொடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். இங்கே ரிஸ்கோ மீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரிஸ்க் மீட்டரில் லோவா ஹையா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது இல்லை நான்
வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அனாலிசிஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா போதும். அங்கே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் சார்ட் வருது, அதுக்கப்புறம் வந்து அலோகேஷன் அசட் அலோகேஷன் வருது. ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகே ஃபுல் ஈக்விட்டி இருக்குது, ஸோ இது வெரி ஹை ரிஸ்க் இருக்கும், இதில் கொஞ்சம் தான் கார்ப்பரேட் டெட்ஸ் இருக்குது அப்படின்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபண்ட் மேனேஜர் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபண்ட் மேனேஜர் பார்த்துட்டு தான் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். எப்படி பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதோட லிங்க் வந்து இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா அக்கு வேறு ஆணி வேற எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுக்கலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு. ஸோ சச் அ சூப்பர் போர்ட்டல். ஸோ இந்த டூல் பற்றி தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணி நினச்சேன். பல லட்சக்கணக்கான யூசர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஷூன்யாவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சீப் ட்ரேடிங், எந்த வகையான சார்ஜஸும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 0 brokerage, 0 upfront, 0 பிளாட்ஃபார்ம் சார்ஜ், 0 ஆட்டோ ஸ்குவாட் ஆஃப் சார்ஜ், 0 கிளியரிங் சார்ஜ், 0 GST. ஓ மை காட், இதுக்கு மேலே யாருமே வந்து ஒரு நல்ல ஆஃபரோ ஆப்ஷனோ கொடுக்கவே முடியாது. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்டுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்கூடையாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.